அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருகிறது, அந்த முக்கியமான 24 நிமிஷம் எந்த நேரத்தில் வருகிறது, மேலும் அந்த நேரத்தில் நம்ம எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய 24 நிமிஷத்தில் நாம் இறை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா என்று இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன, அபிஜித் முகூர்த்த நேரம்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குங்க. தினமும் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்ங்க. அது தினம்தோறும் வரும். நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:45 இருந்து நண்பகல் 12 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க. ஆனால் அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது மாதத்தில் ஒரு முறையோ 2 முறையோ வரும். அதுவும் அது கரெக்டாக அந்த 24 நிமிஷம் மட்டும்தாங்க இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து நாம் இறை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறதுங்க. சரி, அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மார்ச் மாதத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறதுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அதிகாலையில் வருதுங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை 3:47 நிமிஷத்துக்கு தொடங்கி 4:11 வரைக்கும் இருக்குதுங்க. இந்த 24 நிமிஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இந்த அரிய வாய்ப்பை யாருமே தவற விட்டு விடாதீர்கள். சரி, எவ்வாறு இறை வழிபாடு செய்யணும் என்று பார்த்துடலாமா? உங்கள் வீட்டில் பூஜை அறையில் கிருஷ்ணர் பகவான் படம் இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்து முன்னாடி 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அந்த 24 நிமிஷத்துலேயும் உங்களுடைய கோரிக்கை ஏதாவது ஒன்று மட்டும் வைங்க. ஏதோ 1 2 3 வைக்காதீங்க. ஏதாவது ஒன்று மட்டும் வைங்க. அந்த கோரிக்கைகள் நிறைவேறிய பின்பு அடுத்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நாளில் அடுத்த கோரிக்கைகள் வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாயினும் நிறைவேறும். ஆனால் ரொம்ப முக்கியமானதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 நிமிஷமும் நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்குமே சிதையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் வர்றதுக்குள்ளேயே சிலவங்களுக்கு நிறைவேறும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நாளில் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். நான் எதற்காக நியாயமான கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு புராண கதை இருக்குங்க. மொத்தம் 27 நட்சத்திரம் தாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 28வது நட்சத்திரம் ஒன்று தாங்க, அதுதாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம்ங்க. அதை கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயில் இறையில் மறைத்து வைத்திருப்பதாக புராணங்களில் கூறப்படுகிறது. எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இந்த நேரத்தை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மட்டுமே வைத்திருப்பதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. அதனால் நியாயமான கோரிக்கைகளுக்காக வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நாளில் நாம் இறை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்குறீங்க. தாராளமாக இறை வழிபாடு செய்யலாம்ங்க. ஆனால் பூஜை அறைக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் அதற்கு முந்தைய நாளே 2 புது அகல் விளக்கும் நெய் எல்லாமே வாங்கி வைத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு ஹால்லையோ ஒரு பெட்ரூம்லேயோ எதுலேயோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். ஆனால் பூஜை அறைக்குள் மட்டுமே செல்ல வேண்டாம். நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்வதால் உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறுங்க. நீங்கள் எந்த ஒரு கோரிக்கைகள் வைத்தாலும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நமக்கு இது நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஏப்ரல் மாதத்தில் எப்போ அபிஜித் நட்சத்திரம் வருகிறது, நாள் மற்றும் நேரம் பற்றிய தகவல் நீங்கள் உடனுக்குடனே அறிய முடியும். ஓகே நண்பர்களே, அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.